வாக்ஸ் குழுமத்தின் வாக்ஸ் விருட்சம் அறக்கட்டளை சார்பாக 18வது நிறுவனர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வின் போது வாக்ஸ் அறக்கட்டளை வாயிலாக 600க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற பெற்றோரின் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதியுதவி வழங்கியது. வாக்ஸ் அறக்கட்டளை இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகை வழங்கியுள்ளது. வாக்ஸ் குழும தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குழும இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை வழங்கினர். மேலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் தமிழக முதலமைச்சரின் தனி செயலாளருமான ராஜரத்தினம், முன்னாள் ரோட்டரி கவர்னரும் எமரால்டு பதிப்பகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஒளிவண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். வாக்ஸ் அறக்கட்டளை ஒரு லாப நோக்கமற்ற ஏழை எளிய மக்கள், கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உயர்தர கல்வி கிடைப்பதற்காக பாடுபடும் ஒரு தொண்டு நிறுவனமாகும். வாக்ஸ் குழுமம் ஆண்டுதோறும் தனது குழும நிறுவனங்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை அறக்கட்டளை மூலம் ஏழை மாணவர்களுக்கு நன்கொடையாக வழங்குகிறது. பிரபல தொழிலதிபர் வள்ளல் சோ ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் அவரின் அளப்பரிய சேவையை கௌரவிக்கும் வகையிலும் அவரது புதல்வர் வாக்ஸ் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் வாக்ஸ் அறக்கட்டளையை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 7ஆம் தேதி நிறுவனர் தினத்தை கொண்டாடுகிறார். வாக்ஸ் நிறுவனர் தினத்தின் நோக்கமே தாழ்த்தப்பட்ட மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உறுதுணையாக நின்று அவர்கள் கல்விக்கு உதவி வழங்குவதே ஆகும். வெப்சைட் இருக்கு, ஃபவுண்டேஷனுக்கு நம்பர் இருக்கு. நான் அந்த நம்பரை தனியா தர சொல்றேன். நீங்க உங்களோட இதுலயே போடுங்க, ஊடகத்தில் போடுங்க. இது மாதிரி தேவையாக இருந்தால் எங்களோட அறக்கட்டளைக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஒன்று, கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஏழ்மையில இருக்கிற குழந்தைகளுக்கு, நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதிப்பெண் நிர்ணயிச்சு ஒரு 70 மார்க் 75 மார்க்குக்கு மேலே வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்கிறோம். ஏன்னா அதில் கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு அதில் அரசு பள்ளியில் பயிர்றவங்களுக்கும் நாங்கள் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதனால் இது அவங்களுக்கு போய் ரியல் நீடிக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதனால் அதுக்காக நாங்கள் இந்த ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம். யாராருக்கு இதில் விருப்பமோ, யாராருக்கு இந்த கேட்டகரியில் வருவாங்களோ அவங்களாம் விண்ணப்பிக்கலாம். அவங்களோட நம்பர்ஸை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். www.voxgroup.com அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட்டோட இது. அதிலே லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கேட்டு உங்களுக்கான எந்த சந்தேகமாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் இது பள்ளிகளில் பயில்ற குழந்தைங்களுக்கு ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளே அதை விண்ணப்பிச்சிருக்கணும். அதே மாதிரி கல்லூரிக்கு போகிற குழந்தைங்க, கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள் மே மாதத்துக்குள்ளே இதை விண்ணப்பிச்சிருக்கணும். அப்போ தான் இது அவங்க கடந்து போகிற ஆண்டுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதனால் அவங்கள தேர்வு பண்ணுறதும் எங்களுக்கும் சுலபமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து யாராருக்கு விருப்பமோ அவங்க இந்த டைம் பீரியடுக்குள்ள இதை அப்ளை பண்ணி வாங்கிக்குமாறு கேட்டுக்கிறேன். சிட்டி மட்டும் கிடையாது. இப்போ நாங்கள் சென்னை மட்டும் 600 தான் நம்ம இப்போ இன்னைக்கு பண்ணியிருக்கிறது. இதே போல மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த இதெல்லாம் சேர்த்து அங்கே ஒரு 600 குழந்தைங்களுக்கு கொடுக்க இருக்கோம். தென் மாவட்டங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, கொங்கு மாவட்டத்தில் கொங்கு ஏரியாவில் அதிகமான படிப்பு உள்ள அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான ட்ராப் அவுட்ஸ் எங்களது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சவுத்து இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கோம். மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நல்லா படிங்க. எல்லாரும் நல்லா படிப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது. அதனால அவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்க நல்லா படித்து மேலும் மேலும் வளர்ந்துருவாங்க. ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வேண்டிய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் எங்களோட ஆர்வம். அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது எது வேணால் இருக்கலாம். அது ப்ளம்பிங்காக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கலாம், டே டு டே ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கான ஸ்கில் செட்ஸை அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் தனக்கு மட்டும் வேலை இல்லாமல் அவங்க இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க. அதற்கு ஒரு எங்களை அறக்கட்டளை மூலயமாக ஒரு ட்ரைனிங் சென்டரும் ஒன்று ஆரம்பிக்கலான்றது ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அது பண்ணும்போது ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பார்பெண்டர்ஸ், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸு, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துலையே, அவங்க கிராமங்கள்லையோ இல்லை அவங்க இருக்கிற இடங்கள்லையோ அவங்க
அதை வச்சு அவங்களால பிழைப்பு தேடிக்கிற ரொம்ப வசதியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இந்த கல்வியின் அடிப்படையில் செய்யல. அவங்களுக்கு இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் ஒரு அறக்கட்டை எங்கள் அறக்கட்டளையிலேயே ஒரு பகுதியாக இன்னொரு அறக்கட்டளையை வச்சுருக்கோம். அதில் மூலயமா அவங்களுக்கு சுய உதவி வேலைகளை அவங்களே ஏற்படுத்தி கொள்ள அவங்களுக்கான மைக்ரோ ஃபைனான்ஸுக்காக ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா நாங்கள் நிதி உதவி கொடுக்குறோம். அதை வச்சு அவங்க சுய உதவி குழு மாதிரி அவங்களே சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று அவங்க கடலை மிட்டாய் விற்கிறாங்க, இல்லை ஏர்பில்லை விற்கிறாங்க, இல்லை சீப்பு விற்கிறாங்க, இல்லை பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. இது மாதிரி ஆன சின்ன பொருட்களை தான் அவங்க விற்கிறாங்க. அதை அவங்களே அவங்க வீட்டில் தயார் செய்து அவங்களே வியாபாரம் செய்கிறதுக்கு ஏதுவாக இதை செய்கிறோம். இதே மாதிரி தான் இவங்களுக்கு 3ஆம் பாலினத்திற்கும் அதே மாதிரி ஸ்கில் செட்டு டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். புதுசாக பேசிக்காக என்னென்னா மைண்ட் செட் வளர்ச்சியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்தோன்னா அது தோல்வி தான். நம்ம கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை தேடி தான் போகணும். அதுதான் அப்பா சொன்ன மாதிரி படிப்பில் கூட சரியில்லைன்னா நம்ம எந்த பாதையில் வளரோன்னு நம்ம பார்க்கணும். அது கல்வியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை பதவியாக இருக்கட்டும். ஸோ அது எது நம்மளுக்கு ஏற்ற ஸ்கில் செட்டோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளரணும். அதை தேடி தான் நம்ம போகணும். ஸோ அப்படி தான் அதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம வளர்கிற வரைக்கும் வளர்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பார்க்கணும். நேற்றை விட இன்றைக்கி வளர்ந்துருக்கோமா பார்க்கணும். வளர்ந்தால் மாத்திரம் பத்தாது, நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். அதுதான் நம்ம பண்ண கேட்கணும். நிகழ்ச்சியில் சுமார் 2000 நபர்களுக்கு உணவு வழங்கினர். வாக்ஸ் அறக்கட்டளை இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.